நீலம் தயாரிப்பில் பா. ரஞ்சித் இயக்கத்தில் நடக்கின்ற வேட்டுவம் படப்பிடிப்பில் படத்தின் சண்டை பயிற்சி இயக்குனர் 52 வயது மோகன்ராஜ் கார்கள் எதிரெதிராக மோதுகின்ற காட்சியில் நடிக்கும்போது பரிதாபமாக இறந்துள்ளார். பொதுவாகவே படப்பிடிப்பில் சிறு சிறு விபத்துகள் நடப்பது சகஜம்தான். ஆனால் உயிர் போகும் அளவுக்கு விபத்து நடப்பது நல்லதல்ல. இந்த விபத்தில் மோதி பாய்கின்ற காரில் மோகன்ராஜ் பயணித்துள்ளார். சீட் பெல்ட்டும் அணிஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் காரானது மேல் நோக்கி உயரமாக பாய்ந்து சிறிது தூரம் பறந்து மண் தரையில் புரண்டு தலைக்கீழாக விழுந்துருக்கு. இதான் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. சீட் பெல்ட் இதனால் அறுந்து போச்சு. அறுந்ததுனால மோகன்ராஜோட மார்பு பகுதி முன்புறத்தில் உள்ள கார் டேஷ்போர்டில் பலமாக மோதியிருக்கு. இதனால் மோகன்ராஜோட இதயம் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சையும் பலனளிக்காமல் அவருடைய உயிர் பிரிந்திருக்குது. அவருக்கும் மற்றவர்களுக்கும் முறையான விபத்து காப்பீடு செய்யப்பட்டுள்ளதா என்று தெரியவில்லை. மிக மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி இங்கே பேசியாகணும். அது என்னென்னா, ஆங்கில படங்களில் சண்டை காட்சிகளில் நடிக்கிற நடிகர்கள் நடிகைகள் அதுக்கப்புறம் அந்த சண்டை கலைஞர்களுக்கு முறையான பாதுகாப்பு அம்சங்களும் முழுமையான விபத்து காப்பீடும் செய்யப்பட்ட பிறகு தான் சண்டை காட்சிகளே அங்கே படமாக்கப்படும். அதுதான் அங்கே நேர்மையான கண்டிப்பு மிகுந்த ஒரு விதிமுறையாகவே கடைபிடிக்கப்படுது. ஆனால் இங்கு நம்ம தமிழ் திரைப்படத்துறையில் அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். அது உண்மைதான். ஏன்னா இங்கு நம்ம படங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படங்கள் இந்தியன் 2 அப்புறம் அந்நியன் இன்னும் சில படங்களில் பார்த்திங்கன்னா சண்டை காட்சிகளில் முக்கியமாக நிறைய பேர் விபத்துக்குள்ளாகப்பட்டு இறந்ததாக கூட செய்திகள் வந்தது. நடித்த ஸ்டண்ட் நடிகர்களோட அதுக்கப்புறம் அந்த லைட் மேன் இன்னும் சில தொழிலாளர்கள் கடுமையான விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்தே போனாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு அவங்களுக்கு உரிய தொகை கிடைக்கிறது சிக்கலாகி அதுக்கப்புறம் அது சில வழக்குகள்லாம் சந்தித்து இப்படிலாம் நடந்தது. அதனால தான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து உயிரிழக்கும் அளவுக்கான விபத்துகளும் இழப்புகளும் தேவையே இல்லை. அதனால தான் ரிஸ்க்கான காட்சிகள் முடிந்தவரை தவிர்க்கலாம். இதை தவிர்க்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கடுமையான சண்டை காட்சிகளை பார்க்கணுன்னு மக்கள் பெரிதாக குரல் கொடுக்குறாங்களா என்ன சொல்லிட்டு இருக்காங்களா என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கு செய்யணும். அப்படியும் அவசியமாக தேவைப்படுது அப்படின்னா 100 விழுக்காடு பாதுகாப்பு மற்றும் விபத்து காப்பீட்டோட படங்கள் தயாரிக்கப்படுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் எல்லாருக்கும் சரியானதாக இருக்கும். ஏன்னா பாதுகாப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஏன்னா ஒரு மனிதனோட உயிர் அப்படின்றது விலை மதிப்பில்லாதது. அவங்களுக்கு இப்போ இறந்த குடும்பத்துக்கு எவ்வளோ வேணாலும் இழப்பீடு கொடுக்கலாம், என்ன வசதிகள் வேணாலும் செய்து கொடுக்கலாம். ஆனால் அந்த மனிதனின் இருப்பு வாழ்வியல் இயற்கையாக மரணம் அடைய வேண்டுமே தவிர இது போன்ற ஒரு அகால மரணங்கள் விபத்துனால் இப்படிலாம் ஏற்படக்கூடாது. அது தொழில் முறையில் இருந்தாலும் சரி வேறு எந்த வகையில் இருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரம் தான். அதனால் படப்பிடிப்பு குழுவினர் உரிய இழப்பீடு தொகையும் அவங்களுக்கு கொடுத்து ஆறுதலும் படுத்தணும். மேலும் இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காதவாறு மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்று மைண்ட் வாய்ஸ் 369 சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.